ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆன்மீக தகவல்களை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன தகவல்கள் சொல்ல போகிறேங்கிறத நான் இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள். கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாத பௌர்ணமியானது வருது. அது மட்டும் கிடையாது, நாளை நாள் இந்த ஆண்டுடைய 2வது சந்திர கிரகணம் வேறு நடக்க போகுது. ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்பது ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த எச்சரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னங்கிறத நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. சூரியன், சந்திரன், பூமி இவங்க 3 பேர் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த கிரகண நிகழ்வானது ஏற்படும். இந்த கிரகணம் ஒரு வருடத்துக்கு 4 முறை ஏற்படும். இந்த வருடத்திற்கு 2 கிரகணம் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சந்திர கிரகணம். இதை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 2 கிரகணத்தில் இப்போ அடுத்ததாக முதல் சந்திர கிரகணம் நடக்க போகுது செப்டம்பர் 7ஆம் தேதி நாளை நாள். இது இந்த ஆண்டுடைய இறுதி 2வது சந்திர கிரகணம். இன்னும் ஒரு சூரிய கிரகணம் பாக்கி இருக்குது. ஆக்சுவலி சந்திர கிரகணம் நடக்கிறது நாளை நாள் ஆவணி பௌர்ணமி நாளில் நடக்குது. இந்த டைம் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரிய போகுது. ஏன்னா இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் கிரகணம் பதிவாகிறதுனால இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் நம்ம சென்னையில் இருக்கிறவங்களாம் கூட பார்க்கலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த கிரகணம் ரொம்பவே ஆபத்தானது. அதே டைம் சூத காலத்தை அதிகமாக வெளியே வரக்கூடியது. ஸோ சூத காலம் அதிகமாக வெளியே வரக்கூடிய இந்த கிரகண டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதிலும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கிரகணத்தின் போது சில விஷயங்கள் அறவே தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதெல்லாம் செய்யாமல் இருங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்ப்பமாக இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, கர்ப்பமாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கிரகணத்தின் போது நிறைய கதிர்வீச்சுகள் பாதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாதிப்பு அதிகம் நம்ம உடலில் இருக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை கண்டிப்பாக இந்த கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நிறைய ஃபாலோ பண்ணணும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் எப்படி இந்த கிரகணம் பாதிக்கும், பாதுகாப்புக்கு என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க என்ன செய்யணுங்கிறத அதிரடியாக ஜோதிடர்கள் சொன்னதை ஆன்மீக ரீதியாக இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2025 ஆண்டுடைய 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி நாளைய ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. இந்த பொதுவாக கிரகண காலத்தில் யாரும் வெளியில் வரக்கூடாது என்று சொல்வாங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. மீறி செய்திங்கன்னா அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். அதெல்லாம் எப்படி பாதிக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன்பெறுங்க. எத்தகைய காரணமாக இருந்தாலும் முதல்ல வீட்டுக்குள் பத்திரமாக பெரியவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்க மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும், அந்த சமயங்களில் கர்ப்பிணி பெண்கள் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் யாரும் இல்லை என்றாலும் உறவினர்கள், அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட உங்களுக்கு தெரிந்ததை சொல்லித்தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இல்லைனா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தாள்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாத இன்னும் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம்.
ஆக்சுவலி கிரகணத்தின் போது வெளிவிடப்படக்கூடிய, அதாவது வானத்திலிருந்து வெளிவிடப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் இருக்குல்ல, அதெல்லாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அறிவியல் ஆன்மீக இரண்டுமே சொல்கிறது. அதனால் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் நாளைய இந்த கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி கர்ப்பிணி பெண்கள் கிரகண சமயத்தில் வெளியில் வரக்கூடாது. இது சாஸ்திரங்கள்லேயே சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியான காரணங்களும் இருக்குது. கிரகண சமயத்தில் பூமியின் மீது சூரிய கதிர்வீச்சுகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த கதிர்வீச்சுகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏதேனும் பாதிப்புகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது குழந்தையுடைய நரம்பு மண்டலம், மூளை வளர்ச்சி மற்றும் உடல் ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் கர்ப்பிணி பெண்கள் நாளை நாள் கிரகணம் நடக்கும்போது வெளியில் வராதிங்க என்பதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன். பொதுவாக சந்திரன் என்பவர் மனோகாரகன் என அழைக்கப்படுறாரு. சந்திராஷ்டம தினத்தில் நாம் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. ஏனென்றால் அவர் அந்த நாட்களில் நம்ம மனநிலையை சற்று சஞ்சலப்படுத்துவதாகவும் மனதில் சிறு அழுத்தத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லப்படுது. இப்படி இருக்க நாளைய சந்திர கிரகணத்தின் போது சற்று கூடுதலான மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதோடு கிரகண நேரத்தில் தீய கதிர்வீச்சுகள் இருக்கக்கூடும் என கூறப்படுவதால் அது நமக்கு உடல் மற்றும் மன ரீதியாக சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த காரணத்தினால தான் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும் என்பதை மேக்சிமம் உங்களுக்கு சொல்கிறேன். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் நாளைய கிரகண காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது. அதே போல் பொதுவான விஷயமான கிரகண நேரத்தில் இன்னொன்று என்னென்னா சாப்பிடாமல் இருக்கிறதும் சிறந்தது என்பது சொல்லப்படுது. நாம் எதை செய்தாலும் அதற்கான பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலம்தான் கிரகண நேரம். அதன் காரணமாக தான் நம்ம உண்ணக்கூடிய உணவு சாதாரணமாக செரிப்பதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால தான் நாளைய கிரகண நேரத்தில் நாம் உணவு எடுத்துக்கொண்டாலும் நம்ம வயிற்றில் உணவு இருந்தாலும் அதனால் செரிமான பிரச்சனை உண்டாகும். இதனால தான் நாளை நாள் கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய வயிற்றில் உள்ள குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சாப்பிடக்கூடாது என்பதும் சொல்லப்படுது. ஸோ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இதுதான், வெளியில் போகக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதற்கேற்ப நாளை நாள் கர்ப்பிணி பெண்கள் நடந்துக்குங்க. அப்புறம் தர்பை புல் இருக்குல்ல, அது கிரகண நேரத்தில் வெளியாகக்கூடிய தீய சக்திகளை உட்கரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு. இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் நாம் சமைத்த உணவு, சமைக்கக்கூடிய பொருள் மீது தர்பை புல் போட்டு வைப்பது நல்லது. ஏன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக. அதே போல் சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் நாளை நாள் வர்றதுனால பொதுவாக உணவு சார்ந்த எந்த பிரச்சனையும் மேக்சிமம் வரப்போவதில்லை. இருந்தாலும் நாம் கவனமாக செய்ய வேண்டியது கிரகண நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னே உணவை சாப்பிட்டு முடித்து விடுறது தான். ஸோ அதனால் கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிருங்க. பொதுவாக கிரகணங்களால் உண்டாகக்கூடிய கதிர்வீச்சுக்கள் மன அழுத்த சார்ந்த பிரச்சனைகளில் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் கவன சிதறல் கூட ஏற்பட செய்யும். இதனால் கிரகண நேரத்தில் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது பேசிக்காகவே எல்லாருக்குமே நல்லது. கிரகண சமயத்தில் வெளியூர் மற்றும் வெளியிடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதை கூட தவிர்த்து விடுங்க, அது ரொம்பவே நல்லது. இன்னொன்று இம்பார்ட்டண்டான விஷயம், கிரகண நேரத்தில் உடலுறவு கொள்ளுதல் கண்டிப்பாக கூடாது. நாளை நேரத்தில் உடலுறவு கொள்வதால் குழந்தை உருவானதால் குழந்தைக்கு மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லப்படுது. இதை வெறும் ஆன்மீக காரணமாக மட்டும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதை தாண்டி கிரகண சமயத்தில் பூமியில் விழக்கூடிய கதிர்வீச்சுகளும் நம்மளுடைய உடலில் சில தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. இது அறிவியல் ரீதியான உண்மை. அதனால் அறிவியல் ரீதியாகவும் இந்த காரணங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் நாளை நேரத்தில் எண்ணெய் தேய்க்கிறது, அரிப்பேற்கூடிய இடங்களில் சொரிந்து கொள்வது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பிறந்த பின்னர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் சொரியிறது அரிப்பெல்லாம் தடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா
குழந்தை பிறந்த பின்னர் அந்த பெண் அரிப்பு ஏற்பட்ட அதே இடத்துல குழந்தைக்கு சற்று மங்கலான மச்சம் போன்று தோன்றக்கூடும். இது நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் அமைதியாக வீட்டில் இருந்தாலே போதும். கிரகணம் முடிந்த பின்னர் காலையில் குளிப்பது நல்லது. அதிகப்படியான கதிர்வீச்சத்தின் தாக்கத்தை நீங்கள் குளித்தாவே குறைந்துடும். கர்ப்பிணி பெண்கள் என்ன சொல்கின்றனோ அதை உங்களுடைய வயிற்றில் உள்ள குழந்தை கேட்குமா? அதாவது கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கேட்குமா? இதை அல்ட்ராசவுண்ட் சோதனை மூலம் மருத்துவத்துறையில் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் நாளைய சமயத்தில் நல்ல விஷயங்களை, நேர்மறையான விஷயங்களை பேசி கொண்டிருப்பது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க நாளை நாள் ஃபாலோ பண்ணும். ஸோ இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.